ஆரம்பிக்கலாங்களா? கைஸ், இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாலுக்காவில் உள்ள அணிக்குறிச்சான் கிராமத்துல இருக்கிற ஸ்ரீ லட்சுமி நாராயண கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு வாங்க உள்ள வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க கைஸ். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ லட்சுமி நாராயண திருக்கோயிலோட வாசல்ல தான் இருக்கும். இந்த கோயிலை கட்டினவர் பாத்தீங்கன்னா சௌரியராஜன். இவங்க அப்பா பேர் பாத்தீங்கன்னா கோவிந்தசாமி நாயுடு, அம்மா பேரு தாயார் அம்மாள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா பூர்வ சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு 40 வருஷமா சென்னையில இருந்துட்டு ஆன்மீக சிந்தனை அவருக்கு வந்து உதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த லட்சுமி நாராயண கோயில் கட்டணும்னு அவருக்கு தோணியிருக்கு. அதுக்கப்புறம் 2006 இதுக்கு பூமி பூஜை போட்டு 2010 தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2022 மறுகும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கோயிலை பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம உள்ள வந்தவொடனே விநாயகர் தான் பார்க்குறோம். என்ன விநாயகர்? ஸ்ரீ சங்கடகர கணபதி. உள்ள வந்தவொடனே அவரை கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம உள்ள போறோம். நம்ம விநாயகரை கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட தம்பி முருகனை பக்கம் வந்திருக்கோம். இது ஸ்ரீ கந்தவேல் முருகன். லட்சுமி நாராயண கோயில வந்து லட்சுமி நாராயணன் மட்டும் தான் இருப்பாருன்னு நினைச்சேன். அவங்க எல்லாருக்குமே அப்பன் சிவன் இருக்காரு. இங்கு இவர் லிங்க தோற்றத்துல காட்சி அளிக்கிறார். கோயில் வந்து 54 அடியில வந்து கம்பீரமா மிக பிரம்மாண்டமா அரியலூர்லயே இல்லாத மாதிரி கட்டியிருக்காரு ஐயா. அப்படிங்களா? சரி சரி. நானே இந்த மாதிரி ஒரு கோயில் இங்க இருந்திருக்கு எனக்கே தெரியாது. இத்தனை வருஷமா நம்மளும் இங்கதான் இருக்கோம். இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறது நமக்கும் தெரியாது. 2010 பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்குது. இப்பதான் நான் வந்து பாக்குறேன். இங்க எல்லா தெய்வங்களும் இருக்கு. நம்மளும் எல்லாமே சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கு. எல்லா சிலையோட வடிவமைப்பும் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. அவர் ஞான உதயத்துல உதிச்சுதான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இங்க வந்து காலை 6:30 மணிலிருந்து இரவு 7:30 மணி வரைக்கும் சிறப்பு தரிசனம் உண்டு. எந்நேரமும் ஆளுங்க வந்து போயிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோயில இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ் ஆகாதவங்க யார் இங்க வந்தாலுமே மேரேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்க பரவாயில்ல எல்லார் பக்கமும் வந்து நம்ம அடுத்து வந்து பெருமாளோட அவதாரங்களை பார்க்க போறோம். வாங்க ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க. கோயிலுக்கு வரும் சில்ட்ரன்ஸ் ஓடி ஆடி விளையாட சில்ட்ரன் பார்க் மாதிரி இந்த ஐயா கட்டி வச்சிருக்காங்க. அது இல்லாம கல்யாணம் பண்றதுக்கு மண்டபம் இருக்கு, சாப்பாடு கொடுக்கறதுக்கு சாப்பாடு ஆளும் இருக்கு. அந்த காலத்துல பழமொழி ஒண்ணு இருக்கு, அரச மரத்தை சுத்தினாலாம் அடி வைத்த தொட்டாலான்னு. அதுக்கேற்ப அந்த ஐயா வந்து அரச மரத்தை சுத்தி 8 திசைக்கும் 8 கடவுளை வச்சிருக்காரு. வாங்க அந்த கடவுளை சுத்தி பார்க்கலாம். இந்த கோவில் அதிகமா ஆசமாகமா இருக்குங்க. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைல உள்ள இங்க குழந்தை பிறகுறதுக்கு அதிகமா பாக்கியம்னு சொல்றாங்க. அது தொட்டில் கட்ட சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலை சுத்தி அதிகமா தொட்டிலும் கட்டியிருக்காங்க. இது வந்து கற்பனை எல்லாம் எல்லாருக்கும் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் இந்த கோவில்ல தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஆண்டிமடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. இப்படி ஒரு கோயில் இருக்குங்கிறது நம்ம அரியலூர் மக்களுக்கே நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது.
இந்த கோயிலோட சிறப்பு அம்சம்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சிறப்பு பூஜை உண்டு நடைபெறுது. அப்போ இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்குது. இப்படி ஒரு கோயில் இருக்குன்றத நம்ம வாம்பாய் சேனல் மூலியமா நம்ம தெரியப்படுத்துறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.